فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த எபிசோட் நான் பேசுவது தலைப்பு என்னவென்றால், அல்லாஹ்வை அல்லது கடவுளை அறியும் வழி என்ன, எப்படி கடவுளை அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்ற தலைப்பில்தான் உங்களுடன் பேசிக்கொண்டு வருகின்றேன். இது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். விடாமல் பார்த்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு எளிதாக்கப்படும். கடவுள் என்றால் என்ன, அதனுடைய அம்சம் என்ன, என்ன காரணத்திற்காக கடவுள் தேவைப்படுகிறது, அவர் மனிதர்களுக்கு செய்யும் உதவிகள் என்ன, அந்த கடவுள், தெய்வம், காட், அல்லாஹ், இறைவன் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்லதை மட்டும்தான் செய்வார்களா, அல்லது உங்களுக்கு தண்டனை தரக்கூடிய செயல்களையும் செய்வார்களா? தீமை செய்யாது, நன்மை செய்யும். அந்த நன்மை செய்யும் பட்சத்தில் அந்த மனிதன் அந்த ஆண்டவனுக்கு, கடவுளுக்கு விரோதமாக நடக்கும் சமயத்தில் அவைகள் உங்களுக்கு தீமைகள் செய்யாது, அதற்கு பதிலாக உங்களுக்கு தண்டனையை கொடுக்கும். இதுதான் கடவுளுடைய வேலை. நீ கெட்டது செஞ்ச, நானும் கெட்டது செஞ்சேன், நீ தீமையை செஞ்ச, உனக்கு தீமையை செய்கிற பேச்சு கிடையாது. மனிதன்தான் செஞ்சதுக்கு உடனே படிக்குப்படி வாங்குவான். கடவுள் எப்படி படிக்குப்படி வாங்குவார் என்றால், நீ அநியாயம் செய்தால் உனக்கு தண்டனை தான், நன்மை செய்தால் உனக்கு ஆண்டவனுக்கு புறத்திலிருந்து நன்மைகள் வந்து சேரும். இதுதான்ப்பா கடவுளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம். உங்களுக்கு போன தடவை பேசியிருந்தேன் கடவுளை பற்றியும், இந்த கடவுளை அறியக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றும் சொல்லியிருந்தேன். இப்பொழுது போன எபிசோட் 4 பேசியிருந்தேன். 4ஐயும் வரிசைப்படுத்தி முதல்ல ஒழுங்காக பார்த்து கொண்டே வாருங்கள், சரியா? இப்போ இந்த உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கின்றது என்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உங்களுக்கும் நன்றாக தெரிந்துவிட்டது, இத்தனை மதங்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. மதங்கள் தேவை கிடையாது என்ற விஷயத்திற்கு உங்களுக்கு 4 எபிசோட் பேசியிருந்தேன். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் மதம் தேவையா? நீங்கள் ஏதாவது மதத்தில் உட்கார்ந்து கொண்டு கடவுளை சிந்திக்கணுமா, செயலை செய்யணுமா? தேவையில்லை என்று பேசியிருந்தேன். ஒவ்வொரு விஷயம் நல்ல காரியம் செய்ய போகிறீங்க. அதுக்கு நான் இந்த மதத்தில், இந்த சமயத்தில், இந்த ஜாதியில் இருக்க வேண்டும், நல்லது செய்ய போகிறேன், ஒரு ஜாதி வேண்டும் என்று சொல்வது சரிதானா, சரியில்லையா என்று யோசித்து கொள்ளுங்கள். நல்லது செய்ய போகிறீங்க, நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிட்டு இருங்க, அவ்வளோதான். இப்போ உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திலும் அவரவர்களுடைய வேத புத்தகத்தை படித்த மேதைகள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு அந்தந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார்கள். மனிதர்கள் தான் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இப்பொழுது நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிட்டால் பெரிய சன்னியாசிகள் இருக்கின்றாங்க, துறவிகள் இருக்கின்றாங்க, வேத பண்டிதர்கள் இருக்கின்றாங்க. அவங்க புத்தகம் ரிக், யஜூர், சாம, அதர்வன 4 பெரிய புத்தகங்கள் இருக்கின்றன இந்து மதத்தின் அடிப்படையில். மேலும் பகவத்கீதை 5 புத்தகங்கள் இருக்கின்றன. ரிக், யஜூர், சாம, அதர்வன ப்ளஸ் பகவத்கீதை அவங்களுடைய வேத புத்தகம். இதை படித்து மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மேதைகள், பண்டிதர்கள் இருக்கின்றார்கள். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் பாதிரிமார்கள் இருக்கின்றார்கள், அங்கேயும் சன்னியாசிகள் இருக்கின்றார்கள், வேட்டிகன் போப் தலைவர் இருக்கிறார்.
இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மதத்தை பத்தி மக்களுக்கு சொல்வதற்கு, அவங்க வேத புத்தகத்தை பைபிள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, மேத்யூஸ் பைபிள் இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கு. நல்ல வேத புத்தகங்கள். அதை சொல்வதற்குரிய தகுதி பெற்றவர்களும், மேதைகளும் இருக்கின்றார்கள். அதேபோல் புத்தர் எடுத்துக்கொண்டா, அவர்கள் புத்தர் தான் புத்த பிரான். அவங்க வணங்குறாங்க. அவங்களுக்கு வேத புத்தகம் இருக்கு. அதுலயும் பாருங்க. அது சொல்லக்கூடிய புத்த பிட்சுக்கள், புத்த சந்நியாசிகள் இருக்கின்றார்கள். மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எல்லா மதத்திலையும் அவங்கவங்க குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த வேதத்தை படித்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வேதம் சம்பந்தப்பட்ட மக்கள் எடுத்து சொல்லக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கு. இதே போல சீக்கிய மதம். அங்கே குருநானக் அவங்கள்ட்ட புத்தகம் இருக்கின்றது. அவங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இஸ்ரேல் மக்கள், மோசஸ் அவங்க கொடுத்த கித்தாப் தௌராத் இருக்கின்றது. அதையும் அவர்கள் படித்து கொண்டு அதுக்குள்ள மேதைகளும் இருக்கின்றார்கள், குருமார்கள் இருக்கின்றார்கள், மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். சரி, அதேபோல் இந்த குரானை எடுத்துக்கொண்டால், இந்த குரானை படித்தவர்கள் மேதைகள் இருக்கின்றோம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆலிம் என்று பட்டம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று, அவர் குரானை பற்றி எதுவும் பேசுவது கிடையாது. அவர் எதை பேசுகிறார்கள் என்றால், நீங்கள் குரானை படித்து பார்த்து அதன்படி வெளியே நடந்துட்டு இருக்குன்னா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குரானை பற்றியே பேசலை, நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சொன்ன அவசியமே கிடையாது. அதை பற்றி தேவைப்பட்டால் அவங்க சொல்லி தருகின்றேன். இந்த மாதிரி எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இப்படியாக நிறைய மதங்களும் அந்தந்த மதத்திற்கு ஏற்ப கடவுள் பெயர்களும் அவங்களுக்கு ஏற்க புத்தகங்கள், வேத புத்தகங்களும் நிறைஞ்சிருக்கின்றன இந்த உலகத்தில். ஆனால் இந்த அனைவரையும் ஒன்றா சேருங்கள். குறிப்பாக 6 பேர் சொன்னேன்னு, இந்த 6 பேர் குருமார்கள் நல்லா படித்தவர்கள். ஒவ்வொரு மதத்தினரும் நன்றாக படித்த சன்னியாசிகள், துறவிகள், வேத பண்டிதர்கள், இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம். உட்கார வைங்க, எல்லாரும் உட்கார வைங்க. அவர்களிடம் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வி மூலமாக நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளலாம். அவர்கள் திருந்த மாட்டார்கள், நீங்கள் திருந்திக் கொள்ளலாம். அப்படி திருந்தும் பொழுது நீங்கள் இருக்கிறீங்களே, இவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஒரே ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு இன்று வரை யார் பதில் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த கேள்வி என்ன? மக்களே, குருமார்களே, சந்நியாசிகளே, துறவிகளே, ஆலிம்களே, உங்களிடம் ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி. கடவுள், தெய்வம், இறைவன், பகவான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரும். நான் அந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, தெய்வம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இறைவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அல்லது ஆங்கில காட் என்று சொல்லுகின்றீர்கள். என்ன? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த வெரி வேர்ட் காட்? Which factors determine God? Which factors? The truth. Factors mean truth. எந்த உண்மைகள் கொண்டதை நீங்கள் கடவுளாக, காடாக தீர்மானிக்கின்றீர்கள்? எந்த உண்மையின் அடிப்படையில் கடவுளை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? இவன்தான் கடவுள், இவன்தான் தெய்வம், இவன்தான் இறைவன் என்று எப்படி தீர்மானிக்கின்றீர்கள்?
அந்த கேள்வி மட்டும் இந்த 6 விதமான மதங்களின் குருமார்களிடம் கேளுங்கள். அவர்களிடமிருந்து ஏதாவது ஒழுங்கான பதில் வருகிறதா என்பதையும் கூர்ந்து கவனியுங்கள். இந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லியிருப்பா. அந்த கேள்வியும் கேளுங்க. இந்த கடவுள் சொல்றிய, அப்படி என்றால் என்ன? தெய்வம்னு சொல்றிய, அப்படி என்றால் என்ன? இறைவன் சொல்றிய, அப்படி என்றால் என்ன? அதை மட்டும் கேளுங்க. தெரியாம புரியாம மக்களை நீ பொய்யாக குழப்ப வேண்டாம். மக்களுக்கு சொல்ல விஷயத்தை ஒழுங்காக சொல்லிவிடு. அது உண்மையை சொல்லிவிடு. தெரியாத விஷயத்தை பற்றி தெரியாத மக்களுக்கு நீ சொல்ல வேண்டாம். உனக்கு ஒன்றுமே தெரியாது கடவுளை பற்றி. அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த தெரியாத மக்களுக்கு என்ன காரணத்திற்காக கடவுள், அது தெய்வம், ஜாக்கிரதை இருக்கணும், இப்படிலாம் பயமுறுத்துற நீ. உனக்கு என்ன தெரியும்? இந்த குருமார்தான் கேட்குறேன். இந்த குருமார்களுக்கு என்ன தெரியும்? இதுவரை யாராவது கடவுள் என்ற காட் என்ற இறைவன் என்ற வார்த்தைக்கு விளக்கமோ அர்த்தமோ சொல்லியிருக்கின்றார்களா? அதை மட்டும் தம்பி கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளலாம். யாருடைய உதவியும் தேவை கிடையாது. உங்களுக்கு இறைவன் நிறைய அறிவையும் சிந்தனை சக்தியையும் உங்களுக்கு வைத்தே படைத்திருக்கின்றான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிவதற்கு தான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு தனிமை அவசியம். எந்த மனிதனுடைய உதவியையோ அவனுடைய உபதேசத்தையோ அவனுடைய அறிவுரையோ நீ கேட்கவே கூடாது. உனக்கு அதுக்கு மேலான அறிவை ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்து படைத்திருக்கின்றான் இறைவன். அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்வதை இப்போ கேட்டால் இன்னைக்கு நீ கேட்டிருக்கணும். கடவுளுக்கு உனக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது நீங்கள் தனியாக உட்காந்து கடவுளுக்கு சொல்கிறாங்களே, தெய்வம்னு சொல்கிறாங்களே, இறைவன் சொல்கிறாங்களே, என்னப்பா அப்படின்றா என்ன? அப்படி என்றால் என்ன என்று நீங்கள் என்னைக்காவது தனிமையாக உட்காந்து சிந்திச்சிருக்கிறீங்களா? அது தேவையற்ற ஒரு விஷயம் என்று தானப்பா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. என்ன காரணத்திற்காக நாம் இவர்களை வணங்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும்? என்ன காரணத்திற்காக இவர்களை வர்ஷிப் பண்ண வேண்டும்? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்னு வார்த்தை இந்த குரான் புத்தகத்தை வருதுப்பா. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எதுக்காக அவனை வணங்கணும்? அவன் யார் அவன் என்றெல்லாம் நினச்சி பார்த்ததும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இதே சொல்கிறேன். இந்த குரானை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தையும் சொல்லுகின்றேன். அதில் தான் போற்றிருக்கிறது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்கிறேன். எதுக்காக வணங்குறப்பா? சொல்லிகிட்டே இருக்கிறியா, என்னைக்கு நீ செய்ய போகின்றாய் அதை? இவர்களை பற்றி கேட்குறேன். மற்ற மதத்தினை பேசலை, இந்த மதத்தினை பற்றி பேசுகிறதுக்கு புரிஞ்சுக்கிறேங்க. இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்ப்பா. நான் 1440 வருஷமாக இதை உன்னையே நான் வணங்குகிறோம், உன்னைமே நான் உதவியும் தேடியும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்கப்பா. என்னைக்கு வணங்க போகிறாங்களோ அது தெரியாது. தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருக்கிறாங்க, புரியாத பேச்சை பேசிகிட்டு இருக்கிறாங்க, அறிவில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவன் என்ன சொல்லணும்னு கேட்டால், அந்த குரான் நான் கொடுத்த வாக்கியத்தை, நான் கொடுத்த வசனங்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இது உண்மையா, சரியா, இது தேவையா, தேவையில்லையா? அதில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் இறைவன் உண்மையான இறைவனா இல்லை என்று சிந்தித்து பார் முதலில் என்றுதான் அல்லாஹ் என்ற இறைவன் இந்த குரானில் அந்த குரானை எடுத்தவர்கள் சொல்லுகின்றார். அதையெல்லாம் செய்யவில்லைவர்கள். தேவையில்லாமல் அந்த அரபி மொழியை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் என்ன லாபம் சொல்லு? ஒரு லாபம் கிடையாது. அதே போல் மற்ற மனிதர்களுக்கும் எந்த குருமார்களை கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. இறைவன்டா என்ன என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் வாயை மூடி விடுவார்கள். யார் கேட்டாலும் சரி. உலகத்தில் அனைத்து
அனைத்து மதத்தினருடைய தலைவர்களையோ, அல்ல குருமார்களையோ, அல்ல படித்தறிந்த அறிஞர்களையோ, மேதைகளையோ, பண்டிதர்களையோ கேட்டால் பதிலே வராது. காரணம், அதை பற்றி அவருக்கு ஒரு அளவும் தெரியாது. ஒரு அணு அளவும் தெரியாது. ஒண்ணும் தெரியாத மனிதர்கள் தான் ஒண்ணும் தெரியாத மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை சொல்ல தெரியாது. காரணம் அவர் ஒண்ணுமே புரியாது. எந்த மதத்தினா போய் கேளுங்கப்பா, நீங்க கேளுங்க. நான் தான் சொல்றேன். கடவுள்னா எத சொல்ற? பகவான்னா எத சொல்ற? ஜீசஸ்னா எத சொல்ற? கர்த்தர்னா எத சொல்ற? அல்லாஹ்னா எத சொல்ற? கேளுங்க. கேளுங்க. என்ன சொல்றேன் கேளுங்க. ஒண்ணும் பதிலே வராது. ஏன்? அது ஒண்ணுமே தெரியாது. அப்போ என்ன காரணத்திற்காக அவர்கள் நாங்கள்லாம் மத குருமார்கள், வேத விற்பன்னர்கள், எல்லாத்தையும் படித்து கரைத்து குடித்தவர்கள், நாங்க சன்னியாசிகள், நாங்க புத்த பிட்சுக்கள், இப்படியெல்லாம் ஏன் சொல்லணும்? என்ன காரணத்துக்காக சொல்லணும்? ஒண்ணும் தெரியாம, இதான் இது என்ன ஒரே விஷயம் கேட்டா, மனிதர்கள் தன்னை முட்டாளாக தான் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அறிவுள்ள மனிதனாக ஆக வேண்டும் ஆசையே கிடையாது. இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், கொஞ்சம் மனிதனை புரிஞ்சுக்கிருங்க. இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், யாராவது என்னமா உதவி செய்வார்களா? அவர்களுக்கு நான் ஏதோ காசு குடுத்துடுறேன், பணத்த குடுத்துடுறேன். எனக்காக இது பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்காக பரிகாரம் பண்ணுங்க. எனக்காக ஆண்டவனிடம் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. இப்படி எனக்காக நீங்க கேளுங்க, கேளுங்க, கேளுங்கன்னு சொல்லும்போது, அந்த மனிதன் பார்க்கின்றான், இவனுடைய அறியாமையை, முட்டாள்தனத்தை பார்த்து, இத வச்சுக்கிட்டு தான் நம்ம பொழைக்கணும்னு எறங்கிட்டான். இந்த பொழப்ப ஆரம்பிச்சதுனால, பல பிழைப்புகள் வந்துவிட்டன. நான் கடவுள் சொல்றேன். நான் இந்த கடவுள் சொல்றேன். நான் அந்த கடவுள் சொல்றேன். ஆளுக்கு ஒரு பக்கம் கடவுள், கடவுள், கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அந்த கடவுள் யாருன்னே தெரியாது. அந்த கடவுளோட, அந்த தெய்வத்தோட, அந்த இறைவனோட, அந்த அல்லாஹ்வோன்னு பேசியிருக்கிறியா? பார்த்துருக்கிறியா? அவன் ஏதாவது உனக்கு சொல்லியிருக்கிறானா? ஏதாவது உனக்கு வாக்குறுதி குடுத்துருக்கிறானா? நான் தான் எப்போ உன்னை காப்பாத்துவேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை கேளு, நான் உனக்கு உதவி செய்றேன். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உதவி செய்றேன். எந்த துன்பம் வந்தாலும் நான் உதவி செய்றேன். வியாதி வந்தா நான் உதவி செய்றேன் என்று என்னைக்காவது எந்த கடவுளோ, எந்த தெய்வமோ, எந்த அல்லாஹ்வோ, எந்த மனிதனோ பேசியிருக்கிறானா? அப்படி பேசி நீ கேட்டிருக்கிறியா? அப்படி பேசியிருந்தா நீ மக்கள்கிட்ட சொல்லுவ. இதான்ப்பா இதுன்னு ப்ரூவ் பண்ணுப்பா, நீ நிரூபிச்சிருப்பா. அப்படி நிரூபிக்கடும் கிடையாது. அப்போ 6 விதமான கடவுள வச்சுக்கிட்டு, எப்படி நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற? அந்த கடவுள பத்தி உனக்கே தெரியாம இருக்கும்போது, அது என்ன விஷயம் கேட்டு சொல்ல மாட்டேங்கிறியே? 6 விதமான பேர் உள்ள கடவுள் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் விதமான குருமார்கள்ட்ட போய் கேட்டா, உங்க கடவுள் இந்த பேர் சொல்லி கடவுள் சொல்றீங்க சார். அது என்ன கடவுள் சொல்லுங்க சார்? அது கடவுள்னு என்ன என்ன காரணத்த கடவுள்னு சொல்றீங்க? தெய்வம்னு சொல்றீங்க, இறைவன்னு சொல்றீங்க. அவங்களுடைய சக்தி என்ன? அம்சம் என்ன? அவங்க மக்களுக்கு உதவி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க மட்டும் கவனிச்சுக்கங்க. அப்படிப்பட்டால் இறைவன் அருளுடையவன், மக்களை காப்பாற்றக்கூடியவன் என்றெல்லாம் பேசினால், உலகத்தில வெள்ளம், புயல், சுனாமி, கல் சீற்றம், எரிமலை, பூகம்பம் இதெல்லாம் ஏற்படுதே, இது யார் ஏற்படுத்தியது? இது யார் ஏற்படுத்தியது? எவனுடைய கையில் இந்த மாரி செயல்படுத்துவ செயல்களை உண்டாக்கக்கூடிய சக்தி எவனிடம் இருக்கின்றது? யாரிடம் இருக்கின்றது? இது யார் ஏற்படுத்தியது மட்டும் கேளுங்க. ஒண்ணு அது இயற்கைன்னு சொல்லி, இந்த இயற்கை பேச்சே வேண்டாம். ஏதோ ஒரு சக்தியின் அடிப்படையில் இது உண்டாகின்றதா? அது எப்படி உண்டாகும்பா? திருவண்ணு கடல்ல திருட சீற்றம் என்ன காரணத்துக்காக சீற்றம் உண்டாகணும்? என்ன காரணம் பூமி பிளந்து உள்ள போகணும், பூகம்பம் ஏற்படுத்தணும்? எப்படி புயல் உருவாகுது? யார் உருவாக்குறது? அது எப்படி? இ புயல இயற்கைன்னு சொல்லப் போறியா? சூரியன இயற்கைன்னு சொல்லப் போறியா? அது இயற்கை என்ன? மழைய இயற்கைன்னு சொல்லப் போறியா? தண்ணீர இயற்கைன்னு சொல்லப் போறியா?
அது என்ன என்ன காரணத்திற்காக அது ஒழுங்காக செய்து கொண்டிருக்கும் வேலையில் மாறுபட்டு மனிதனுக்கு தீமை செய்யக்கூடிய, மனிதனை அழிக்கக்கூடிய விதத்தில் ஏன் அது மாறுகின்றது? காற்றோ, தண்ணீரோ, வெயிலோ, மழையோ, எதுவோ பூகம்பமோ என்ன காரணத்திற்காக உண்டாகின்றது இப்பேற்பட்ட அழிவு? இந்த அழிவை உண்டாக்குவோன் யார்? இந்த கேள்வியெல்லாம் நீ கேளுங்க. நீங்களும் இதை பற்றி சிந்திங்க. இதை சிந்திக்காம, புரியாம, அவன் கடவுள்னு சொல்லிட்டான்பா, இவன் அல்லான்னு சொல்லிட்டான்பா, இவன் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டான்பா, கும்பிடுப்பா. எப்படி கும்பிடுறது? அதுவும் தெரியாது. என்ன காரணத்திற்காக அவனை வணங்க வேண்டும் என்ற வார்த்தை தான் முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அது மட்டும் சொல்லிடுங்க. உங்களை கேட்குறேன், என்ன காரணத்திற்காக வணங்க வேண்டும்? எதுக்கு மனுஷனை வணங்குறீங்க, வேகமாக வணங்குறீங்க, போகிறீங்க. என்ன காரணத்தை அவனை வணங்க வேண்டும் தான் கேட்குறேன். எந்த ஒரு காரணத்திற்காக, எந்த ஒரு செயலுக்காக, எந்த ஒரு நன்மைக்காக நீங்கள் அவனை வணங்க வேண்டும்? அப்படி வணங்குறீங்களே, அவன் என்னைக்காவது எந்த உதவியாவது செஞ்சானா? உங்களை காப்பாற்றினானா? கண்ணு முன்னால் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்காக அழிவுறாங்க, போகுது, எல்லாம் செய்யுது. இறைவன் வேலை என்ன? இந்த அழிவுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? உலக அழிவு நடக்குதா? இந்த அழிவுக்கும் அந்த நீங்கள் சொல்லுகிற கடவுளோ தெய்வமோ அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா? உங்கள்கிட்ட முதல் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அல்ல சிந்திச்சு பாருங்க. என்ன இது புதுமையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது கனெக்ஷன் இருக்குதான் கேட்குறேன். இதுக்கு அவனுக்கு கனெக்ஷன் இருக்குதா? இந்த உலகத்து அகிலங்களுக்கும் இந்த இறைவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உனக்கும் இறைவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது தொடர்பு இருக்குதா? என்றெல்லாம் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். இறைவனை கண்டுபிடிக்கணும். இது எவனும் கண்டுபிடிச்சதும் கிடையாது. இறைவனோட பேசுனதும் கிடையாது. இறைவனை பார்த்ததும் கிடையாது. எதுவும் இல்லாமல் நீங்கள் இன்று முழுமையான ஒரு முட்டாள்தனத்தில் இருக்கின்றீர்கள். அதுதான் சொல்ல முடியும். புரியாம செய்கிறது சரியா? புரிந்த பின்னகு அந்த செயலை செய்வது சரியா? இன்று வரை கடவுளை பற்றி தெய்வத்துக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது கடவுளை கும்பிட போகிறேன், கடவுளை வணங்க போகிறேன், கடவுளை தொழுகை செய்ய போகிறேன், வர்ஷிப் பண்ண போகிறேன். ஏன் இந்த வேலை? எப்படி செய்வேன்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வணக்கம் சொல்கிறீங்க. வணக்கம் எப்படி செய்கிறது? என்ன காரணத்திற்காக செய்வது? அந்த வணக்கம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வணக்கம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ உண்மையிலேயே கடவுளை தான் வணங்குறியா இல்லையா? அதை சொல்லு முதல்ல. உன்னுடைய கடவுள் உன்னை பேசி இந்த மாதிரி என்னை வணங்கு என்று சொன்னான்னா, எந்த கடவுளாவது சொன்னாங்கல்ல, உங்கள்கிட்ட சொன்னார்களா? எந்த கடவுளாவது யாரிடமா சொல்லியிருக்கிறார்களா? இந்தப்பா என்னை வணங்கு, உனக்கு வேண்டியெல்லாம் தர்றேன், இந்த முறை வணங்குற முறை. அப்படி எந்த கடவுளாவது, எந்த இறைவனாவது, எந்த அல்லாவது, எந்த மனிதனிடம் பேசியிருக்கின்றானா? இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேணும் தம்பி. சும்மா ஏட்டாம் போட்ட போயிடக்கூடாது. உங்களுக்கு அறிவு இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை இறைவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறான். மனிதன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால், அவனுக்கு பொது அறிவு, காமன் சென்ஸு, சிந்தனை சக்தி, ஞானம், இது மூன்றையும் வைத்து தான் உங்களை படைத்திருக்கின்றான். இந்த மூன்றையும் நீ உபயோகப்படுத்த வேண்டும். இந்த இறைவன் என்று எவன் படைச்சானோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது மூணு நிச்சயம் தேவை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? இப்பொழுது நிறைய மதங்கள் இருக்கின்றன. எல்லாருடைய மதத்து புத்தகத்தை நான் படித்தது கிடையாது, அதை சொல்லிடுறேன். ஆனால் கடவுள் பேர் தெரியும், மதங்கள் பேர் தெரியும். அந்தந்த மதத்தில் உள்ளவர்களை பற்றி எனக்கு தெரியும். மக்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க, இந்த மதத்தை சேர்ந்தோம், இந்த மதத்தை சேர்ந்து ஓப்பன் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மதத்துக்கு வாங்க. இந்த குரான் என்ற புத்தகம் இருக்கின்றது. இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல
இதை சொல்லிய பிறகு நீங்களும் உங்களுடைய புத்தகத்தை பாருங்க. நான் சொல்லும் விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்தை அவரவர் புத்தகத்தில், அந்த அவரவர் மதங்களின் புத்தகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இவன் இந்த அல்லாஹ் என்ற இறைவன் சொன்ன விஷயத்திற்கும் மற்ற மதங்கள் இதே போல் சொல்லுகின்றதா இல்லையா என்பதையும் கூர்ந்து கவனியுங்கள். இப்போ உங்களுக்கு நான் அந்த குரான் பற்றி தான் சொல்லப் போகின்றேன். இதில் எப்படி கடவுளை அறிவது, இறைவனை அறிவது என்ற வழிமுறை அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுடைய ஒவ்வொரு மதத்தினரும் புத்தகங்கள் வச்சிருக்கின்றீர்கள். அந்த புத்தகத்தில் தன் கடவுளை பற்றி என்ன போடப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் வாசித்து படித்து பாருங்கள். இந்த புத்தகத்துக்கு, உங்கள் புத்தகத்துக்கு, மற்ற புத்தகங்கள் எல்லா புத்தகத்தையும் பார்த்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இதுதான் கடவுள்னு முடிவு எடுக்கணும். அப்படி நீங்கள் முடிவு எடுத்து விட்டால் திருப்பியும் மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேரணும், கூடணும், பேசணும். இப்போ அவங்க தெய்வத்தை பற்றி இதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் உண்மையான தெய்வம் அப்படி ஒவ்வொருத்தரும் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க தவறிவிட்டால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சொல்லுகின்ற தெய்வத்தை நீங்கள் நிரூபிக்க தவறிவிட்டால், நிரூபிக்க முடியாவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஒன்றும் தெரியாமல், எதுவும் தெரியாமல் எப்படி நீங்கள் அந்த இறைவனை நீங்கள் வழிபடுவீர்கள், வணங்குவீர்கள், ஆராதனை செய்வீர்கள், வர்ஷிப் பண்ணுவீங்க. என்ன செய்வீங்க? ஒன்றும் தெரியாமல் தெரிஞ்சுக்கணும்ல. எந்த விஷயத்தையும் தெரியாமல் எப்படி நீங்களே சொல்லுங்கள். தெரியாமல் ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் செய்வீங்க? தெரிஞ்சால் தானே, உண்மையை தெரிஞ்சால் தானே அழகான முறை மக்களுக்கு சொன்னீங்க உலகம் இருக்க முடியுங்க. உங்களுக்கு துன்பங்கள், கெடுதல்கள், வியாதிகள், வறுமை வந்தால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார்? அது ஏன் ஏற்படுகின்றது? இந்த 2 விஷயத்துக்கும் குரானில் தெளிவான பதில் இருக்கின்றது. மற்ற புத்தகங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்பது தயவுசெய்து நீங்கள் படித்து எனக்கு சொல்லுங்கள். தயவுசெய்து படித்து சொல்லுங்கள். நான் கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக, ஆசையாக இருக்கிறேன். புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு. ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் மதத்தில் இருக்கிறீங்க. உங்கள் புத்தகத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். தயவுசெய்து இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி? உங்களுக்கு ஒரு துன்பமோ, ஒரு வியாதியோ, வறுமையோ வந்துவிட்டால் அது உனக்கு எப்படி வந்தது? இதற்கு காரணம் குரானில் இருக்கின்றது. அப்படி வந்துவிட்டால் அதை நீக்குபவன் யார்? அந்த கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார்? அதற்கும் இந்த குரானில் தெளிவான பதில் இருக்கின்றது. இந்த 2 கேள்விக்கு உங்களுடைய பைபிள் என்ன சொல்லுகின்றது? உங்களுடைய தௌராத் என்ன சொல்லுகின்றது? இந்த குருநானக் புத்தகம் என்ன சொல்லுகின்றது? வேத புத்தகம் பகவத்கீதை, ரிக், யஜுர், சாம, அதர்வன, உபநிஷங்கள் என்ன சொல்லுகின்றன? இதெல்லாம் நீங்கள் சொன்ன புத்த பிரான் என்ன சொல்கிறார்? இதுக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ உண்மையின் பக்கம் வருவதற்காக தான் உங்களிடம் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனிதர்கள் நீங்கள் எப்பொழுது ஏமாறுவீர்கள், ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எவன் ஏமாறுவான், எந்த பொய்யை சொன்னால் இவனை ஏமாத்திடலாம் என்ற போர்வையில் இறங்கிய காரணம்தான் எக்கச்சக்கமான மதங்கள், ஜாதிகள், சமயங்கள், ரிலிஜன் எல்லாம் சேர்ந்துச்சு. பழிப்புக்காக இன்னைக்கு மதங்கள் உருவாகிவிட்டன. மற்றபடி உங்களை நேர் வழியில் செலுத்துவதற்காகவும் உண்மையான இறைவன் யார் என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காகவும் எந்த மதங்களும் ஏற்படவில்லை. அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. உங்களை நீங்களே இனி ஒன்றும் தெரியாத மனிதர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உண்மையின் பக்கம் உங்களை நான் அழைத்து சொல்லுகின்றேன்.
நீங்கள் உணர்ந்தால்தான் நல்லது. உங்களுக்கு வியாதி, வறுமை, துன்பம் வரக்கூடாது. அது வராமல் இருப்பதற்கு நீங்க என்னை வணங்க வேண்டும் என்ற குரானில் சொல்லப்பட்ட அல்லாஹ் என்ற இறைவனால் உங்களுக்கு உபதேசிக்கப்படுகின்றது. இந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன். அது சொல்லப்பட்ட விஷயங்களை சிந்தித்து பார்த்தேன். அது சொல்லப்பட்டு பரவாயில்ல எல்லாம் சரியா தான் இருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்ததை மக்களிடம் சொல்லுவோம். மக்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் இதற்கு? அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இது சரியா, தவறா என்று புரிந்து கொள்கிறாரா, இல்லையா? மக்களிடம் கேட்பது நல்லது என்பதுதான் உங்களை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உண்மையை உங்களிடம் சொல்வதற்கு. நீங்களும் உங்களுடைய உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சமாதானம், அன்பு, பாசம் ஆகவே எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிம்மதி, பயம், கவலை 2மே இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கு நீங்கள் இறைவனை முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உணர்ந்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். நான் இங்க அல்லாஹ் வணங்குன்னு சொல்லல. இவர் வணங்குன்னு சொல்லல. இறைவனை அறிஞ்சுக்கிறங்க. இதான் இறைவன்ட்டு முடிவு எடுத்துட்டீங்களா, அந்த இறைவனை நீங்க வணங்குங்கப்பா. இதான்ப்பா நாங்க சொல்றது. இன்ஷா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் எபிசோட் தொடரும் இது. இந்த தொடர்ச்சிக்கு பேரு இறைவனை அறிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் தான் பேசிக்கொண்டே வருகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.